இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகையில் அன்றைக்கு எழுதினார்கள், இந்தியாவை இணைப்பதற்கு ஒரு இந்தி மொழி தேவை, தேசிய மொழி தேவை என்று எழுதினார்கள். பெரியாரை எதிர்த்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த மேடையில் அவர்கள் எல்லோரும் வந்து பெரியார் தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லுகிறார்கள். ராஜாவே கேட்குறேன், மற்றவங்கள கேட்குறேன், கம்யூனிஸ்ட் இயக்கம் தோத்து போகிறதுல உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? பேசுகிறீங்களா? அப்படி பேசலாமா? யாரை எதிர்த்து எல்லாரும் சேர வேண்டிய ஒரு காலத்தில் ராசா அப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லி இருக்கக்கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். பொது உடைமை தத்துவம் என்று சொல்லிக்கொண்டால் யார் பெரியார் எதிர்க்கவில்லை? சிங்காரவேலர் விமர்சித்தார். ஆதிக்க சக்திகளோடு சரச சல்லாபம் என்று எழுதினார். பெரியார் கோபித்துக் கொள்ளவில்லை, அப்படியே எடுத்து அடுத்த நாள் போட்டார் பத்திரிகையில். இப்போ இவ்வளவு முரண்பாடு இருக்கக்கூடிய பெரியார் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வரணும் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறணுங்கிறதுக்கு 1952 நாடு விடுதலை பெற்ற போது கம்யூனிஸ்டுகளுக்காக ஊரா போய் ஏன் பிரச்சாரம் பண்ணணும்? ஜீவா எதிர்த்தார், ஜீவா விமர்சித்தார், இயக்கத்தை விட்டு வெளியே சென்றார். ஆக பொது உடைமைவாதிகள் இந்த இயக்கத்தை 100 ஆண்டு கண்ட இயக்கத்தை விமர்சித்தார்கள், விலகி நின்றார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த மேடையில் அவர்கள் எல்லோரும் வந்து பெரியார் தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லுகிறார்கள். இன்னைக்கு இந்திய அளவிலேயே அந்த சுய மரியாதை என்பதை பற்றியும் டிக்னிட்டி ஆஃப் த ஹியூமன் பீயிங் என்பதை பற்றிய ஒரு கருத்தோட்டம் இன்னைக்கு வலுவாக மாற்றப்பட்டிருக்கு. இதை பாராட்டாம, இதனுடைய பெருமைகளை புரியாம கம்யூனிஸ்டுகள் எங்களோட வேறுபட்டாங்க, அவங்க எங்களோடு வேறுபட்டாங்க என்று சொல்வது என்பது ஐசோலேஷன். அந்த பாதை தவறான பாதை. திராவிட இயக்கம், அதே போல கம்யூனிஸ்ட் இயக்கம், அதே போல அம்பேத்கரியம் போன்ற 3 சக்திகளையும் இன்றைய நவீன காலத்துக்கு ஏற்ப ஒருங்கிணைப்பது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. இந்த 3 ஐடியாலஜியும் ஒன்று கூடி இது பெருசா, ஏன் இது பெருசா, நீ சரியா நான் சரியான ஒரு பொது மேடையில் விவாதிக்கின்ற போது என்ன ஆகும்னாக்க அதுக்குள்ள ஒரு மேலாதிக்கம் வந்துடுது. ஏன் தத்துவம் புனிதம், உங்க தத்துவம் புனிதம், அவர் தத்துவம் புனிதம் அப்படின்னாக்க பிராமணியம் புனிதமானது அப்படிங்கிறது சரிங்கிறது மாதிரி ஆயிப்போம். ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஜாதிக்காக அவங்களோடையே நின்று அவர்களோடையே வாழ்ந்து அவர்களுடைய கௌரவத்தை முதன்மையாக கொண்டு வர வேண்டும் என்று அர்ப்பணித்த இயக்கம் வேற எந்த இயக்கத்தையும் விட கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் முன்னணியில் இருக்கிறது. அதுக்கு நிறைய ஆதாரணத்தை, வாழும் உதாரணங்கள் 1000 என்னால் சொல்ல முடியும். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம். வணக்கம். சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவில் ராசா பேசும்போது அப்போ பொதுவுடைமை இயக்க தலைவர்களும் அங்கே இருக்காங்க. சொல்கிறார் ஆரம்ப காலத்தில் நம்மளோட முரண்பட்டவங்க இன்னைக்கு நம்ம திடலுக்கே வந்துட்டாங்க, ஸோ நம்மளோட பாதை தான் சரியான பாதை அப்படிங்கிறது அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் அவர் பேசியிருந்தார். அது ஒரு விவாதமாக இருந்தது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த விவாதத்தை அவர் அப்படி வச்சிருக்க கூடாது. ஒரு மூத்த அரசியல்வாதி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகளில் யாரை எதிர்த்து எல்லாரும் சேர வேண்டிய ஒரு காலத்தில் ராசா அப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்லி இருக்கக்கூடாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். அப்படி சொல்லி இருக்கிற அதே மேடையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் அவர்களும் அந்த மேடையிலிருந்து அதற்குரிய கருத்தை, ஒரு கட்சியினுடைய கருத்தை தெளிவாக சொல்லியிருக்கார். சொல்கிற போது அவர் இன்றைய காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுகளுடைய பங்களிப்பு கடந்த காலத்தில் எப்படி இருந்ததுங்கிறதையும் அதை புரிந்து பேச வேண்டும் என்பதை போல ஒரு சுட்டிக்காட்டலை அங்கே சொல்லியிருக்காரு. இந்திய பொதுவுடைமை கட்சி 1925ஆம் ஆண்டில் தோன்றி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அது ஒரு ஊக்கம் பெறுவது கிட்டத்தட்ட 1937 அந்த வாக்கில் தான் அது பல கட்டங்கள் தலைமறைவு இயக்கங்களாக இருந்து அது உருவாகிற போது ஜனசக்தி தோற்றுவிக்கப்படுது. அதில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து வருது. 100 வருஷத்துக்கு முந்தி நடந்த ஒரு விஷயத்தை அதனுடைய கால வளர்ச்சியெல்லாம் பார்க்காமல் இப்போ அவர் சொல்லக்கூடிய அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கமோ அல்லது நம்முடைய அந்த சுயமரியாதை அமைப்புகளோ பல்வேறு பேர்களில் போனது மட்டுமல்லாமல் அதனுடைய கருதுகோள்கள் என்பது பல கட்சிகளுக்கு அது போய் சேர்ந்திருக்கு. பல கட்சிகளும் தங்களுடைய கண்ணோட்டங்களை மாறுவதற்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கு அந்த மூமெண்ட்டு. அதில் ஜீவா இருந்திருக்காரு, சிங்காரவேலர் இருந்திருக்காரு. இன்னைக்கு இந்திய அளவிலேயே அந்த சுய மரியாதை என்பதை பற்றியும் டிக்னிட்டி ஆஃப் த ஹியூமன் பீயிங் என்பதை பற்றிய ஒரு கருத்தோட்டம் இன்னைக்கு வலுவாக மாற்றப்பட்டிருக்கு.
இதை பாராட்டாம, இதனுடைய பெருமைகளை புரியாம, கம்யூனிஸ்டுகள் எங்களோட வேறுபட்டாங்க, அவங்க எங்களோடு வேறுபட்டாங்க என்று சொல்வது என்பது ஐசோலேஷன், தங்களையே ஒரு பொது நிலையிலிருந்து தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒன்று. அந்த அரசியல் அவர் வச்சிருக்காரு. அந்த பாதை தவறான பாதை. அரசியலை எப்படி பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அநேகமாக இந்த குறைபாடு எல்லார்ட்டையும் இருக்குன்னு நினைக்கிறேன். அரசியலை கால அடிப்படையில் பார்க்க வேண்டும். இதை இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காலமும் கருத்தும்னு கூட சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பது அந்த காலத்தை மையப்படுத்தி தான் அது நடக்குது. கால வளர்ச்சியில் வேறொரு இடத்துக்கு நம்ம வந்துடுறோம். வேறொரு இடத்துக்கு வர்ற போது கடந்த கால செயல்பாடுகளுக்கும் நிகழ்கால செயல்பாடுகளுக்கும் இடையில் மிகப்பெரிய முரண்பாடுகள் கூட வரும். ஆனால் அதை ஒழுங்கமைச்சு கொண்டு போகிறதுங்கிறது தான் காலத்தின் அரசியல். இப்போ இன்றைய காலத்தின் அரசியல் என்பது எல்லா விதமான ஒடுக்கப்பட்ட சக்திகளும், இந்தியாவினுடைய மாநிலங்கள் அதனுடைய மொழி சார்ந்த உணர்வுகளும், ஒடுக்குமுறைக்கு எதிரான அமைப்புகளும் ஒன்றா சேர்ந்து நின்று மிகப்பெரிய ஒரு இந்துத்துவத்தை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ள காலம். அந்த காலத்தை மையப்படுத்தி தான் அரசியல் பேசணும், அந்த காலத்தை மையப்படுத்தி தான் தத்துவத்தை பேசணும், அந்த காலத்திற்காகத்தான் அரசியல் கட்சி அந்த கால மாற்றத்திற்காகத்தான் உழைத்து கொண்டிருக்கிறது. அப்படி உழைக்கிற நேரத்தில் இதனுடைய மிக மிக முக்கியமான 2 சக்திகள், திராவிட இயக்கம், அதே போல் கம்யூனிஸ்ட் இயக்கம், அதே போல் அம்பேத்கரியம் போன்ற 3 சக்திகளையும் இன்றைய நவீன காலத்துக்கு ஏற்ப ஒருங்கிணைப்பது என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அந்த ஒருங்கிணைப்பை விட்டுட்டு கடந்த காலத்தில் பேசி முடிக்கப்பட்ட விஷயங்கள், சுயமரியாதை இயக்கத்துக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடையில் இருக்க முரண்பாடுகள் என்பதெல்லாம் தந்தை பெரியாராலும் இலக்கிய பேராசான் ஜீவாவாலும் அதே போல திராவிட இயக்கங்களாலும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களாலும் பேசி தீர்க்கப்பட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்னொரு இடத்துக்கு அதுக்கு பிற்பாடு பல ஆண்டுகள் ஆய்போச்சு. அப்ப இன்னைக்கு அந்த விவாதத்தை எடுப்பதுடைய ரெலவன்ஸ், அதனுடைய பொருத்தப்பாடு என்ன, இது ராஜா யோசிச்சு பார்க்கணும். ராஜா மட்டுமல்ல, இந்த விவாதங்களில் பங்கு பெறக்கூடிய எல்லோரும் யோசிச்சு பார்க்கணும். சமூகம் என்பது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அது புத்தர் ரொம்ப அழகா சொல்லுவார். ஒரு தண்ணீரை கொண்டு போய் ஒரு ஆளை கூப்பிட்டு போய் அதை பார்க்க சொல்றாரு. அவன் சொல்றது என்னங்கிறாரு, தண்ணி ஆறு அப்படின்றான். ஆறு மட்டும்தானான்னு, அது ஓடுது அப்படின்றான். அப்போ அவர் சொல்றாரு, இந்த நிமிடம் நீ பார்த்த தண்ணீர் என்பது அங்கு இருக்காது, புதிய தண்ணீர் வருகிறது, புதிய இயக்கம் வருகிறது, அந்த புதிய இயக்கம் தான் மானுடத்தின் சக்தி அப்படின்றாரு. பல்வேறு தத்துவங்கள் கொள்கைகள் இருந்தாலும் கூட நிகழ்காலத்தில் அதனுடைய செயல்பாடு என்ன, அதன் மேலே நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு இன்டலெக்சுவலாக இருக்கக்கூடிய தனிப்பட்ட நபர்கள் வேணா சில கருத்துக்களை முன்வைக்கலாம். ஆனால் பல்லாயிரக்கணக்கான மக்களோடு சம்பந்தப்பட்ட அரசியல் இயக்கத்தில் உள்ளவர்கள் ஒரு எல்லாரையும் இணைக்கக்கூடிய பொது எதிரியை கண்டுபிடித்து அந்த பொது எதிரிக்காக எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய கருதுகோள்களை கையில் எடுக்க வேண்டிய ஒரு காலம். இதை உணராம போனது ஒரு குறைபாடாகத்தான் நான் நினைக்கின்றேன். சுயமரியாதை இயக்கத்துக்கும் சரி, பொதுவுடைமை இயக்கத்துக்கும் சரி, 2 இயக்கத்துக்குமே சமூக நீதி சமத்துவம் தான் ஒரே பார்வை. ஆனாலும் அந்த 2 இயக்கங்களும் ஏன் முரண்பட்டது அப்படிங்கிறது சொல்லுங்க. முரண்பாட்டில் ஆன்டகனிசம் ஒன்று இருக்குது, கான்ட்ரடிக்ஷன் ஒன்று இருக்குது. ஆன்டகனிசம்ங்கிறது பகை முரண்பாடு. அது அந்த அவங்களோட முற்றிலும் முழுவதுமாக எல்லாத்தையுமே ஏற்றுக்கவே முடியாது, அதுதான் பகை முரண்பாடு. இப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துத்துவத்தை கம்யூனிஸ்டுகளால் ஏற்றுக்க முடியாது, திராவிட இயக்கத்தால் ஏற்றுக்க முடியாது, அம்பேத்கரியத்தால் ஏற்றுக்க முடியாது. இது பகை முரண்பாடு. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவில் பல அமைப்புகள் இருக்கு, பல தன்மைகள் இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய நாடு, அந்த பெரிய நாட்டில் சமத்துவத்தை கொண்டு வர்றதுக்கு பல முயற்சிகள் தேவைப்படுது, ஒரு முயற்சி அல்ல. இருக்கிறவன் இல்லாதவன் என்பதை தீவிரமாக எதிர்க்க வேண்டிய முயற்சி தேவைப்படுது. அதே போல் சுயமரியாதையை பற்றி பேசக்கூடிய இயக்கம் தேவைப்படுது, ஒடுக்குமுறையை எதிர்த்து இருக்கக்கூடிய இயக்கம் தேவைப்படுகிறது. இந்த இயக்கங்களெல்லாம் சேர்ந்து தான் ஒரு நிலைக்கு வர்றோம். அதில் உள் முரண்பாடு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம். அந்த உள் முரண்பாடு இருந்தாலும் கூட ஒரு பொது எதிரியை எதிர்த்து நிற்கின்ற போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்கவுங்க உணர்ந்து, அதே போல் பொது தளம் என்று வருகிற போது முரண்பாடுகள் வராமல் பொது எதிரியை வளர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வரணும். இப்போ கம்யூனிஸ்டுகள் இருக்காங்கன்னாக்கா கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய ஐடியாலஜி, அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்குது, அந்த ஐடியாலஜி அவங்க சொல்லலாம்.
இன்றைய காலத்தில் இந்த ஐடியாலஜி இப்படியெல்லாம் சொல்லுது அப்படின்னு. அதே போல சுயமரியாதை இயக்கம் தங்களுடைய ஐடியாலஜி சொல்லலாம். அதே போல அம்பேத்கரியம் தன்னுடைய ஐடியாலஜி சொல்லலாம். ஆனால் இந்த 3 ஐடியாலஜியும் ஒன்று கூடி இது பெருசா ஏன் இது பெருசா, நீ சரியா நான் சரியானு ஒரு பொது மேடையில் விவாதிக்கின்ற போது என்ன ஆகும்னாக்க அதுக்குள்ள ஒரு மேலாதிக்கம் வந்துடுது. அந்த மேலாதிக்கம் நான் சொல்வதுதான் சரி அப்படிங்கிற ஒரு மேலாதிக்கம் என்பது இந்த ஒற்றுமையை குலைச்சிரும். எந்த ஒரு கருத்தியல் மேலாதிக்கமும் ஒற்றுமையை குலைக்கத்தான் செய்யும். அப்போ ஒற்றுமை வேண்டும் என்று சொன்னால் இந்த கருத்தியலை வலிமை கொண்ட ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட ஒன்றா கொண்டு வரணும். நான் நினைக்கிறது தான் சரி என்கின்ற இந்த அறிவு வன்முறைன்னு பேர் இதுக்கு. ஏன் தத்துவம் புனிதம், உங்க தத்துவம் புனிதம், அவர் தத்துவம் புனிதம் அப்படின்னாக்க பிராமணியம் புனிதமானது அப்படிங்கிறது சரிங்கிறது மாதிரி ஆகிப்போகும். சுயமரியாதைங்கிறத பற்றிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பார்வைங்கிறது ஒரு வித்தியாசமான பார்வை. உலகத்தில் எவன்லாம் கௌரவம் இழந்து நிற்கின்றானோ அவனை ஒன்று திரட்டக்கூடிய ஒன்றாகத்தான் கம்யூனிஸ்ட் கட்சி உலகத்தில் தோணுது. சுரங்கத்தில் ஒரு 5000 அடி 2000 அடி 3000 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய மனிதனை ஒரு புள்ளப்பூச்சியை போல எதுக்கும் பயனற்றவனை போல தான் கருதினார்கள் அந்த மக்கள். அங்கே ஜாதி கிடையாது. ஆனால் இருக்கிறவன் இல்லாதவங்கிற கேவலம் ரொம்ப மோசமாக இருந்தது. பெண்கள் மிக மோசமாக அடிமைப்படுத்தப்பட்டார்கள். கில்டுன்னு சொல்கிறாங்களே, இங்கிலாந்தினுடைய பண்ணை அடிமை முறையை பார்த்தீங்கன்னாக்க அவ்வளவு மோசமான விஷயம் இருக்கு. அந்த மனித கௌரவத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு இயக்கமாக தான் அங்கே வந்தது. இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஜாதிக்காக அவங்களோடையே நின்று அவர்களோடையே வாழ்ந்து அவர்களுடைய கௌரவத்தை முதன்மையாக கொண்டு வர வேண்டும் என்று அர்ப்பணித்த இயக்கம் வேற எந்த இயக்கத்தையும் விட கம்யூனிஸ்ட் இயக்கம் தான் முன்னணியில் இருக்கிறது. அதுக்கு நிறைய ஆதாரணத்தை வாழும் உதாரணங்கள் 1000 என்னால் சொல்ல முடியும். கம்யூனிஸ்ட் கட்சி நீங்கள் சுயமரியாதைக்கு நீங்கள் சம்பந்தம் கிடையாது, நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாது, அதுக்கெல்லாம் நாங்கள் தான் மொத்த குத்தகைக்காரர்கள் அப்படின்னு நினைக்க முடியாது. ரெண்டு பாதையில் பயணம் பண்ணக்கூடிய இந்திய சமூகத்துக்கு மிக மிக அவசியமான 2 கொள்கைகள் அது. அதில் நீயா நானா அப்படிங்கிறது வந்ததுனாக்க அது ஒரு தவறான பாதைக்கு தான் இதை கொண்டு போய் நிறுத்தும். இந்த மாதிரி ஆராசா பேசும்போது ஒன்று சொல்கிறார், பொதுவுடைமை இயக்கத்தை சேர்ந்தவங்க அன்று நம்ம பேசின அரசியல் தவறானது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் பேசுறாரு. அந்த விமர்சனத்தை ஏற்றுக்க முடியுமா? அண்ணாவை பற்றி சில கேள்விகள் வைக்கிறாங்க. திராவிட நாடு கொள்கை வச்சாங்க, அந்த கொள்கையை அவங்க கைவிட்டாங்க, ஏன் விட்டாங்க, பயந்து விட்டாங்கன்னு சொல்றாங்க. நான் அதை ஏற்றுக்கல. நான் என்ன சொல்றேன்னாக்கா ஒரு கால சூழலுக்கு ஏற்ற ஒரு அரசியல் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதை ஒரு இயக்கம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இயக்கத்தை தடை செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு போகிற போது அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி கம்யூனிஸ்டுகள் அன்னைக்கு சொன்னதையே இன்னைக்கும் சொல்லலை. அன்னைக்கு இருந்தது நாங்கள் ஆயுதம் தாங்கின போராட்டத்தை நடத்தணும் 1948 செஞ்சோம். பெரிய அளவில் 30,000 கம்யூனிஸ்டுகள் இந்தியாவில் கொல்லப்பட்டாங்க. வேற எந்த இயக்கமும் இவ்வளவு கொல்லப்பட்டது கிடையாது. அதற்கு பிறகு ஆயுத போராட்டத்தை கைவிட்டுட்டு ஒரு ஜனநாயக அடிப்படையில் மக்கள் அரசியலை கையில் எடுத்து கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அப்போ அது ஒரு வளர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன், காலத்திற்கு ஏற்ற ஒரு புதிய வளர்ச்சி. இப்போ அண்ணா திராவிட நாடு கேட்டதும் திராவிட நாடு வேணாம் அப்படின்ட்டு ஒரு ஜனநாயகத்துக்கு வந்ததும் ஒரு காலத்தின் அரசியல் புரிதல், அரசியல் மாற்றம். இதையெல்லாம் குறைபாடு, இதையெல்லாம் தப்பு அவர் சொன்ன நிலைமையிலே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? திரும்பி பார்க்கும்போது ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் பெரியார்ட்ட இருந்து என்னென்ன எடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய விஷயங்களை எடுத்திருக்கு. கம்யூனிஸ்ட் இயக்கம் 1940களில் இருந்த நிலைமை இப்போ கிடையாது. அப்போ உலக பெரும்போர், ரஷ்யா ஹிட்லர், முசோலினி, டோஜியோ இவங்களை ஒழிக்கிறதுக்கான ஒரு நிலைமையில ஒரு சர்வதேச அரசியல்ல கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது. அதுக்காக போராடினது. அப்ப பெரியார் என்ன நினைச்சாருனாக்கா, நீங்க இவ்வளவு பெருசு போறீங்க, உள்ளூர் விஷயங்களை உங்களால பார்க்க முடியல, அதை நான் எடுத்து செய்யறேன்னாரு. பெரியார் கம்யூனிஸ்டுகளை பற்றி விமர்சனம் வச்சிருக்காரு. ஆனால் கம்யூனிசத்தை பற்றி எந்த காலத்திலையும் அவர் விமர்சனம் வச்சதில்லை. அது நீர்த்து போச்சு அப்படிங்கிற வார்த்தை அவருக்கு வந்ததில்லை. கடைசி வரைக்கும் அவருக்கு அதன் மீது நம்பிக்கை இருந்தது அப்படின்னு தான் நான் நம்புறேன். என்னை போன்றவர்கள் இப்போவும் நாங்கள் நம்புறோம். அப்போ அந்த பெரியாருடைய கொள்கைகள் ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு தனித்தன்மைகளை அது கையில் எடுக்குது. கையில் எடுத்து வர்ற போது பார்த்தீங்கன்னாக்க பெரியாருடைய கொள்கைகள் எல்லா கட்சிக்குள்ளேயும் போகுது. காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்குள்ள பெரியாருடைய கொள்கைகளை அமுலாக்குவதற்கு அவர் முயற்சி செஞ்சார். பெரியாரை மிகப்பெரிய ஒரு தலைவர்களில் ஒருவராக கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் போற்றி புகழ்ந்திருக்கிறாங்க.
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்கே ஐயங்கார்னு இங்கே நம்ம மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர், அவர் தான் வந்து ஹார்பரில் துறைமுகத்தில் வந்து தொழிலாளர்களுக்கான ஒரு சங்கத்தை துவக்கினவர். அது 90% தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவங்க தான் இருப்பாங்க. அப்போ வெள்ளைக்காரன் என்ன பண்ணுவான்னா, காசை எடுத்து அந்த டோக்கனை எடுத்து அப்படியே வீசுவானான். 50 பேர் அவனுக்கு வேணும்னா 50 டோக்கனை வீசுவானான். 500 பேர் 5000 பேர் முண்டி அடித்து எவன் அதை எடுக்கிறானோ அவன் மட்டும்தான் தேர்வு செய்யப்படுவான். துறைமுகத்தில் தொழிலாளியாக அன்றாட கூலியாக வேலை செய்யக்கூடியவனுடைய நிலைமை அப்படி இருந்தது. அதை மாற்றினவர் ஏஎஸ்கே ஐயங்கார். பெரியாரை பற்றி அவர் எழுதியிருக்கிற குறிப்புகள் எல்லாம் மகத்துவமான குறிப்புகள். ஒரு தடவை அவருடைய பேரை கூப்பிட்டு அவர் ஒரு கூட்டத்தில் பெரியாரை கூப்பிட்டு போட்டோன்னே ஏஎஸ்கே ஐயங்கார்னு போடுறாரு. ஐயங்காருக்கு கோபம் வந்துடுது. எல்லார் ஜாதி பேரையும் எடுக்க சொன்னாலும் என் ஜாதியை மட்டும் ஏன் போடுறீங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஒன்றும் இல்லை, ஐயரும் என்னுடைய கட்சி ஆதரிக்குது, என்னை ஆதரிக்கிறாங்கிறது உலகத்துக்கு தெரிய வேணாமா அப்படின்னாராம். இப்படிப்பட்ட பல உணர்வுகள் உண்டு. இந்த இயக்கம் இருக்குல்ல, இந்த இயக்கத்தில் சாமி சிதம்பரனார் அவர் வந்து இடதுசாரிகளோட மிக நெருக்கமாக இருந்தவர். இன்னும் மிக நெருக்கமானாக்க கட்சியினுடைய பல மட்டங்களில் ரொம்ப ஒரு உறவுபூர்வமான ஒரு ஒருத்தர். அவர் தான் தமிழர் தலைவர் என்று மிகச்சிறந்த ஒரு புத்தகத்தை தந்தை பெரியாரை பற்றி எழுதினார். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவர் ஹிரேன் முகர்ஜி. அவருக்கு பேரை பேராசிரியர் ஹிரேன் முகர்ஜின்னு பேர். வங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர். ஜனாதிபதி தேர்தலில் கூட ஒரு தடவை அவர் போட்டியிட்டார். பல ஆண்டுகள் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் கோலூச்சிய தலைவர் ஹிரேன் முகர்ஜி. அவர் எழுதின ஒரு குறிப்பில், கேட்டிக்கே அடிக்கடி சொல்லுவார், அவர் எழுதின ஒரு குறிப்பில் ஆர்கானிக் இன்டலெக்சுவல், மண் சார்ந்த முறையில் ஒரு கருதுகோளை உருவாக்கிய 400 ஆண்டு காலங்களில் ஒரு முக்கியமான தலைவர் தந்தை பெரியார் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அவர் தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது, ஒன்றும் இல்லை. அப்போ கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவர்களை பற்றி புரிஞ்சுக்கிற, பெரியாரை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வருத, அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நல்லதா, சுயமரியாதை இயக்கத்துக்கு நல்லதா, திராவிட இயக்கத்துக்கு நல்லதா என்பதை பற்றி கூட பார்க்காமல் ஏதோ பிராமணர்கள் பேசக்கூடிய புனிதம் மாதிரி, நான் தான் புனிதம், என்கிட்ட யாரும் வந்துடாத, நாங்கள் தான் ரொம்ப உயர்ந்தவர்கள் என்று பேசுவது என்பது அரசியல் ரீதியான ஒரு சரியான கருத்தல்ல. அது இந்த காலத்துக்கு பொருந்துறது கிடையாது. மிக மூத்த தலைவர்கள் அப்படிப்பட்ட போக்குகளை, திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்களும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர்களும் இந்த சூழலை மாற்றி நம்முடைய பொது எதிரியை நோக்கி நம்முடைய வீரியத்தை கொண்டு போகணும். அதே மாதிரி பெரியாரும் சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கத்தினரும் வந்து பொதுவுடைமை இயக்கத்திலேருந்து நிறைய எடுத்திருப்பாங்க. அந்த வகையில் அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெரியாரே வந்து ரஷ்யாவுக்கு போனதுக்கு காரணம் தான். பெரியார் வந்து பல இடங்களில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. என்னுடைய கொடி கருப்பு சிகப்பு, ஒரு காலத்தில் அது சிகப்பாகவே மாறும் அப்படின்னாரு. அந்த இருள் அகறுகிற போது, அந்த சமூக ஒடுக்குமுறைகள் மாறுகிற போது இது மாறும் அப்படின்னாரு. அதே போல் ஆனைமுத்தையா கம்யூனிசமும் தீக்காவும் இணைந்த ஒரு மூமெண்ட்டை தான் அவர் விரும்பினார். 2 இயக்கங்களை சார்ந்தவர்களும், திராவிட சித்தாந்தம் அதே போல் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், 2 பேரும் சேர்ந்து பல மாறுதல்களை கடந்த காலத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இடையிடையே சில பிரச்சனை இருக்குது. அது ஒரே கட்சிக்குள்ளே இருக்க, ஒரு கட்சிக்குள்ளே எல்லாரும் ஒரே கருத்தையா பேசுகிறாங்க, மாறுபட்ட கருத்து பேசலையா, மாறுபட்ட எண்ணங்கள் வச்சில்லையா, இது வந்து ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். இந்த ஆராசா பேச்சில் வந்து ஜீவா, சிங்காரவேலர் மாதிரி பொதுவுடைமை இயக்க தலைவர்களை பற்றியும் சில விமர்சனங்கள் வச்சிருந்தார். பெரியார் வந்து குடியரசு பத்திரிகையில் எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு தான் தந்திருந்தாங்க. தந்து பல கருத்துக்கள் அதில் வந்தது. வர்ற போது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தமிழ்நாட்டினுடைய தனித்தன்மைகள் அதை எதுக்கக்கூடிய ஒரு எல்லைக்கு வந்து பெரியார் முதலிடம் கொடுக்குறதுன்னு முடிவுக்கு வந்துட்டார். இவங்க அதிலிருந்து விடுபட்டு வேறொரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து எந்த விதத்திலும் தீக்காவுக்கு விரோதமானதோ அல்லது வந்து சுயமரியாதை இயக்கத்துக்கு விரோதமானதோ அல்ல என்பதை பெரியார் தெளிவாகவே புரிஞ்சிருக்கார். முரண்பாடுகள் இருக்கு, ஆனால் அவங்களுடைய போற பாதைனாக்க அவங்க ஒரு பரிசோதனை செய்கிறாங்க, செஞ்சு பார்க்கட்டும் அப்படின்னு தான் சொல்றாங்க. நான் அறிந்த வரையில், எனக்கு தெரிந்த வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை கூட பிரிந்து போகிற போது தந்தை பெரியார் அவர்கள் சில கடினமான சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் ஜீவா பிரிஞ்ச போது அப்படி சொல்லவே இல்லை. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, ஜீவா வந்து ரொம்ப தீவிரமான ஆளு, ஏதோ தீவிரமா செய்யணும்னு நினைக்கிறாரு, போய் செய்யட்டும். இந்த கருத்தோட்டம் தான் அவருடைய கருத்தோட்டம். இது ரொம்ப மோர் பிராக்டிக்கல்.
பெரியாரை பொறுத்தவரையில் ரொம்ப பிராக்டிக்கலானவர். அவரை மாதிரி ஒரு பிராக்டிக்கல் மேன் வேற யாரும் கிடையாது. ஒரு விஷயத்தை கண் முன்னால் பரிசோதிச்சு ஒரு முடிவு பண்றாரு. ஒரு பெரிய நாடு, பெரிய நாட்டில் திக ஒரு அஜெண்டாவை எடுக்குது, பெரியார் ஒரு அஜெண்டாவை எடுக்கிறாரு. இன்னொரு பெரிய இடத்துல இன்னொரு தேவை ஒன்று இருக்கு, இந்திய அரசியல்ல ஒரு மாற்றம் கொண்டு வரணும். இதெல்லாம் அது உள்ளுக்கு வருது. இப்ப இவ்வளவு முரண்பாடு இருக்கக்கூடிய பெரியார் ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வரணும் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெறணுங்கிறதுக்கு 1952 நாடு விடுதலை பெற்ற போது கம்யூனிஸ்டுகளுக்காக ஊர் ஊரா போய் ஏன் பிரச்சாரம் பண்ணணும்? பிரதான எதிர்கட்சி 65 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்ப இந்த மாதிரியான மிகச்சிறந்த உறவுகள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அவங்களுக்கும் இருக்கு. இன்றைய வரைக்கும் அந்த தொடர்பு இருக்கு. எப்படி ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் பெரியார் மேல ஒரு மரியாதை வச்சிருக்காங்களோ அதே மாதிரி என்னை போன்றவர்கள் வச்சிருக்கிறோம் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில. அப்ப இந்த இந்த உயர்வை ஏன் இன்னைக்கு இந்த காலத்துல ஒரு சிக்கலுடையதாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆராசா பேச்சோட தொடர்ச்சியா அது சம்பந்தமான வாதங்கள் போயிட்டு இருக்கும் போதே குளத்தூர் மணி சமயத்தில் ஒரு மீட்டிங்ல பேசியிருந்தது ஒரு விவாதமா இருந்தது. இதுல குறிப்பா ஜீவா மாதிரி ஒரு பெருந்தலைவரை அவர் அந்த காலத்து சீமான் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணதை எல்லாரும் இன்னைக்கு விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? குளத்தூர் மணி அவர் ஒரு தனி வகைப்பட்ட ஒரு அரசியல்வாதி. பல விஷயங்களில் நின்று போராடி இருக்கிறாரு, சிறைச்சாலைக்கு போயிருக்கிறாரு, அடக்குமுறையை எதிர்த்திருந்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு வரலாறு அவருக்கு இருக்குது. அவர் இப்படிப்பட்ட கருத்தை ஏன் சொன்னார்னு எனக்கு தெரியல. இன்னும் நான் ரொம்ப ஆழ்ந்து யோசித்து பார்த்துட்டு சொல்கிறேன். குளத்தூர் மணி அவர்களுடைய அரசியலில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கல். இது ஒரு இடத்துல அவர் விழுந்துட்டார். ஏன் விழுந்தாருங்கிற காரணத்தை இனிமேல் அவர் தான் கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும். ஜீவாவை பற்றி இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு ஏன் ஏற்பட்டது? அவர் சொல்றாரு, நான் ஒரு சின்ன அதுக்கு பிற்பாடு பல கேள்விகள் வந்ததுக்கு பிற்பாடு இது ஈரோட்டில் பாதையிலேருந்து நான் எடுத்தேன். அதே போல் இது ஒரு வகுப்புக்காக பயிலரங்கத்தில் நான் பேசிய பேச்சை வீடியோ எடுத்து போட்டாங்க அப்படின்னு. பயிலரங்கத்துக்கு ஒரு பேச்சும் வெளியில் இன்னொரு பேச்சும் பேசலாமா? நீங்கள் உங்கள் கேடர்களை தயார் பண்ணுற போது இந்த பொதுவுடைமை இயக்கத்தினுடைய இந்த தலைவரை பற்றி இவ்வாறான ஒரு அபிப்பிராயத்தை ஏன் உருவாக்கணும்? விளையாட்டு போல சொன்னாரா? ஏன் சொன்னார்? எதுக்கு சொன்னாருங்கிற விளக்கத்தை அவர் தான் தரணும். ஆனால் அப்படி அவர் சொல்லியிருக்கக்கூடாது. இட் இஸ் அ ஸ்லீப். அவர் சறுக்கி விட்டார். அவர் அவருடைய மிக நீண்ட ஒரு அரசியல் பயணத்தில் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மீண்டும் அவர் எழ வேண்டும், சரியான நிலைமைக்கு வரணுங்கிறது என்னை போன்றவர்களுடைய அபிப்பிராயம். அந்த ஈரோட்டு பாதை அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து தான் எடுத்து பேசினதை அவர் சொல்றாரு. அந்த புத்தகத்தோட தலைப்பு ஈரோட்டு பாதை அப்படின்னு சொல்றாங்க. அது இப்போ ரீப்ரிண்ட் வரும்போது அது ஈரோட்டு பாதை சரியா அப்படிங்கிற தலைப்புல வந்திருக்கு. அது சம்பந்தமா சென்னை பல்கலைக்கழகத்தோட தமிழ்துறை முன்னாள் தலைவர் வி அரசு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார். அதுக்கு அந்த தலைப்பு வர்றதுக்கு நான் தான் காரணம், அவர் தவறு நடந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. குறிப்பா வாசகர்களுக்காக அந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு சுருக்கமா சொல்ல முடியும்? பெரியார்கிட்ட அவங்க வெளியில வர்ற போது ஒரு புது திட்டத்தோட வர்றாங்க. அந்த புது திட்டத்தில் அவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு ரொம்ப வசதி படைத்தவர்கள் உடைய கருத்தோட்டங்கள்ல சுயமரியாதை இருக்கு அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம். அதை நான் மீண்டும் அந்த இடத்துக்கு தான் வர்றேன். என்ன அப்படின்னாக்கா, அது ஒரு காலத்தினுடைய அரசியலை அது சொல்லுது. பிறகு அது மாறுது. அந்த காலம் மாறிடுது. இரவாக இருந்தது பகலாக மாறுகிறது. பகலாக மாறின ஒரு வேளையில இரவை மட்டுமே வச்சுட்டு நீங்க விவாதிச்சுட்டு இருக்கிறது சரி கிடையாது. அவங்க பிரிஞ்சு வந்த போது ஒவ்வொரு பிரிவின் மீதும் பல பிரச்சனைகள் சில கருத்துக்களை முன் வைப்பாங்க. திமுக பிரிஞ்சு வந்த போது ஒரு கருத்து வந்தது. அதே போல ஒவ்வொரு கட்சியும் இன்னொரு கட்சியில பிரிஞ்சு வர்ற போது சில கருத்துக்கள் கொஞ்சம் காட்டமா இருக்கும். ஆனால் அதே கருத்தை ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு பிறகு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கிறது, கால வளர்ச்சியில் அது எப்படி போயிருக்குங்கிறதையும் பார்க்கணும். பொதுவா சுயமரியாதை இயக்கத்திற்கும் தங்களுக்கும் உள்ள ஒரு அடிப்படை ஒரு முரண்பாடுகள். அந்த முரண்பாடுங்கிறது பெரிய அடிப்படையான முரண்பாடுகளா எனக்கு தெரியல. அந்த முரண்பாடுகளை பற்றி அது முன்வைக்குது. ஈரோட்டு பாதை என்பது சுயமரியாதை இயக்கம் சமத்துவத்தை ஒருபடி மேலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஜீவா போன்றவர்களால் முன்னெடுக்கப்பட்ட ஒண்ணு. அதை பற்றி பெரிய குறைபாடுகள் எதுவும் தந்தை பெரியாருக்கு இருந்தது மாதிரி எனக்கு தெரியல. அதை பற்றிய நீங்க வேணா அந்த பற்றிய ஆய்வுகள்லாம் செய்யலாம். அப்போ உள்ள பத்திரிகைகள் போக்குவரத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிதான விமர்சனங்கள் மட்டும்தான் முன்வைக்கப்பட்டது. அதே போல வெளியில வந்த ஜீவா பெரியாரை பற்றி பெரிய அளவுல ஒரு தனிமனித விவாதங்கள் அது இதெல்லாம் கொண்டு போகவே இல்லை. மொழியை பற்றி அப்படின்னு ஜீவா ஒரு புக் எழுதியிருக்காரு.
தயவு செய்து அதை வாசிக்க வேண்டும். அதில் அவர் முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்க, தமிழ்நாட்டில் தமிழ்தான் ஆட்சி மொழியில் இருக்க வேண்டும், அதற்கு பதிலாக அந்த இடத்தை ஆங்கிலம் ஆக்கிரமிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இந்தியாவினுடைய இணைப்பு மொழி இந்தியா ஆங்கிலமான ஒரு கேள்வி வந்தது. இப்போ வட இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இவங்கெல்லாம் இந்தியை ஏன் இணைப்பு மொழியாக வைக்கக்கூடாது, ஆங்கிலம் தான் வைக்கணுமாங்கிற கேள்வி எழுப்புனாங்க. இப்போ தமிழ்நாட்டில் கூட நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எல்லா பாடத்திட்டங்கள் எல்லாம் தமிழில் வர வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி இருக்கு. அந்த முயற்சியை இந்தியா ஆதரிக்கிறதா கொண்டு வரலாமா? 1962 நான் திகா நண்பர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன், மற்றவங்களும் அதை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 1962 தஞ்சாவூர்ல ஜீவாவினுடைய முன்முயற்சியில் அனைத்தும் தமிழில் தான் வர வேண்டும் என்பதற்கான ஒரு பெரிய மாநாடு நடந்தது. சாவர வரைக்கும் தஞ்சை ராமமூர்த்தி அந்த மாநாட்டை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருப்பார். அந்த மாநாடெல்லாம் நான் பார்த்ததில்லை. அது ஒரு பெரிய வரலாறாக இருக்கிறது. அதுல தான் ஒவ்வொன்றிலும் நான் வானமாமலை என்கின்ற பேராசிரியர் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர், உங்களுக்கெல்லாம் அவர் தெரிஞ்சிருக்கும், நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் தமிழில் எப்படி கொண்டு வரலாம், ஒவ்வொன்றையும் அதனுடைய கலை சொற்கள் எப்படி உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த இயக்கத்தை முதல்ல எடுத்தவங்க கம்யூனிஸ்டுகள். அந்த மொழி போராட்டத்தில் அந்த மொழி போராட்டத்தை ஒரு விஞ்ஞான கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும். நீங்க என்ன பார்த்தீங்கன்னாக்க, ரஷ்யாவிலேயோ அல்லது கம்யூனிஸ்ட் நாடுகளிலேயோ தாய்மொழி கல்வி தான். ஒரு கம்யூனிஸ்டுகள் அதே மாதிரி தாய்மொழி கல்வி தமிழ்நாட்டுக்கு வேணுங்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இதை ஒரு இந்திய ஆதரவாளர்னு ஜீவாவை காட்டினாக்க அது நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்க புரிதல்ல தவறா அல்லது வேண்டுமென்றே இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார்களா அப்படிங்கிறது டவுட் தான் என்னை போன்றவர்களுக்கு ஏற்படுது. இன்னமும் நீங்க பார்த்தீங்கன்னாக்க, நான் வாசித்த நூல்களில் மொழியை பற்றி அப்படின்னு ஜீவா எழுதின நூல், தமிழ் மொழியை பற்றி இதுவரை வந்த நூல்களிலேயே மிகச்சிறந்த நூல் இது. அதே போல இடஒதுக்கீடு என்பதுல கம்யூனிஸ்டுகள்கிட்ட சில விஷயங்கள்ல புரிதல் குறைவா இருக்கலாம். பார்த்தீங்கன்னாக்க, இடஒதுக்கீடு என்பதை படிப்படியாக கொண்டு வர்ற போது விபி சிங் வந்த காலத்துல நேஷனல் கவுன்சில் நடந்த விவாதத்தை நான் ஃபுல்லா கேட்டேன். அதுல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் இந்திரஜித் குப்தா, ஏபி பரதன், அப்பதான் அவர் ஒரு புத்தகம் எழுதினாரு, டிபேட் ஆன் ரிசர்வேஷன் அப்படின்னு, ஒரு நல்ல புக், சின்ன புக்கு. நிறைய நடக்குது அது. அதனால இது எல்லாமே கொண்டு போய் வச்சுக்கிட்டு இந்த வரலாறு எதையுமே பார்க்காம, ஒரு காலத்துல ஒரு சூழல்ல கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. என்ன இருந்ததுனாக்க, ஆட்சியை கைப்பற்றி விடுவோம், ஆட்சி கைப்பற்றியதற்கு பிறகு நாம் எல்லா விஷயங்களையும் நம்ம எடுக்கலாம், மொழியை நம்ம மாற்றலாம், இடஒதுக்கீடு கொண்டு வரலாம், எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒரு காலத்துல கம்யூனிஸ்டுகள்கிட்ட இருந்தது. அப்படிங்கிறது உண்மையானது. அதை கொச்சைப்படுத்தி பார்க்கக்கூடாது. அதனுடைய வளர்ச்சியில இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன, நாடாளுமன்றம், சட்டமன்றம் எல்லாத்திலையும் இடஒதுக்கீட்டுக்காக நிற்கிறோம், இன்னைக்கும் போராடிட்டு இருக்கோம். இந்த குளத்தூர் மணி பேசி அதை ஒட்டி அந்த விவாதத்தோட தொடர்ச்சியா ஜீவாவோட மகள் கல்யாணத்தை பெரியார் தான் நடத்தி வச்சார் அப்படின்னு சொல்லி அவரோட திருமண அழைப்புதல் ஒன்று இப்போ சமூக வலைதளங்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்குது. அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? பெரியாரு, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ஜீவா குடும்பத்தை தன்னுடைய குடும்பமா நினைச்சாங்க, அதான் உண்மை. ஜீவாவுடைய மகள் பேரு உஷா. அவங்க ஒரு படிச்சுட்டு திருமணத்துக்காக இருந்தபோது கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாருமே மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தாங்க. அப்போ போய் இவர்கிட்டையும் சொன்னாங்க, பெரியார்கிட்டையும் சொன்னாங்க. அப்போ பெரியார் என்னுடைய நண்பன், நான் அந்த காரியத்தை எடுக்கிறேன்னு கொளப்பூர் அப்படின்னு லால்குடி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல சாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் பெருந்தொண்டர், ஊராட்சி மன்ற பெருந்தலைவரெல்லாம் இருந்தவர். அவருடைய தம்பி தீகா குடும்பம், அது அருணாசலம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப நலத்தினுடைய அதிகாரியா இருந்தவர். இப்பவும் உயிரோட இருக்காரு, அடையாறுல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த திருமணத்தை பெண் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் பேசி திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த திருமணத்துல எல்லாரும் சேர்ந்து கம்யூனிஸ்டுகள், திராவிடர், ஏன்னா அதனுடைய மாப்பிள்ளை வீட்டார் பார்த்தீங்கன்னா திராவிடர் குடும்பம், திராவிட கழகத்தினுடைய பெரியாருடைய பெருந்தொண்டர், கம்யூனிஸ்ட் கட்சி இவரு. அதனால அந்த அந்த அழைப்புதழை அடிக்கும் போதே 2 பேரும் சேர்ந்து, பெரியாரும் மணலி சி கந்தசாமி, அவர் தான் இப்போ செயலாளர், 2 பேரும் மாப்பிள்ளை வீடு பெண் வீடு என்ற அடிப்படையில் அந்த பத்திரிகையை அடித்து திருச்சியில்
நம்ம திராவிட கழகத்தினுடைய அந்த சுயமரியாதை மாளிகையில் அந்த திருமணம் நடைபெற்றது. இந்த பின்னணி இல்லாமல் பெரியார் தான் நடத்தி வச்சாரு, பெரியார் நடத்தி வச்சாருங்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் குறை கிடையாது. தந்தை பெரியாரால் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா தப்பு இல்லை. ஆனால் ஏதோ ஒன்றுமே இல்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்ததாகவும், நாங்கள் தான் அந்த இவனுக்கு வந்து கல்யாணத்தை நடத்தி வச்சோம், நான் தான் இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், நான் தான் இதை பண்ணுவேங்கிற ஒரு துணி வருவதைப் போல ஒரு தோற்றம் இருக்கு பாருங்க. ஒன்று அது உண்மை, வரலாற்று உண்மையும் அது கிடையாது, அது வேற ஒன்று. பொண்ணு வீடு கம்யூனிஸ்ட், மணலி கந்தசாமி பேரை போடுறாங்க. மாப்பிள்ளை வீடு தீகா, சாமிநாதன் பெரியாருடைய தொண்டர், அவங்க பெரியாரால் வந்து அன்போடு வளர்க்கப்பட்ட அருணாசலம் மாப்பிள்ளை, அவர் வந்து மாப்பிள்ளை வீடு. இது ரெண்டும் சேர்ந்து போடுறாங்க. இந்த உண்மை கூட தெரியாமல் இப்படி சொல்றதுங்கிறது சரி கிடையாது. அதில் எனக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தை தருது இந்த வாதங்கள். நம்ம நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க சார், வந்து எனது நண்பர் ஜீவாவோட மகளுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்குறது வந்து எனக்கு சந்தோஷம் தான் சொல்லி அவர் பண்ணார் அப்படின்னு சொல்லி. வந்து ஜீவாவுக்கும் பெரியாருக்கும் இருந்த நட்பு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? மிக உயரம் வந்து நட்பு, அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. நான் வந்து தலைவர் நல்லக்கண்ணு, தலைவர் கேடிகே அப்பா அம்மாலாம் வந்து பெரியார் மேலே அவ்வளவு பெரிய மரியாதை. கூழைய நாடார்னு சொல்லிட்டு போனால் அவங்க வீட்டில் தான் தங்குவார். ஏதாவது பணம் கேட்டாக்க, பெரிய வசதி குடும்பம் கேடிகே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பணத்தை அப்படியே அள்ளி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பாசம் கடைசி வரைக்கும் இருந்தது. அதே போல் வந்து ஈவிகே சம்பத்தும் கேடிகே தங்கமணியும் பார்லிமெண்ட்டில் இருந்தபோது ரெட்டையர்கள். அவர் உடம்பு சரியில்லாத போது டிகி இளங்கோவன் வந்து பார்க்கும்போது நிறைய நாள் நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அவங்க அம்மா சோச்சலான் சம்பத்து வந்து பார்த்துட்டு போவாங்க. இப்படி பல உறவுகள் உண்டு, மிக நெருங்கிய உறவுகள். அப்போ பெரியாரை பற்றி ஜீவாவுக்கும் அதே மாதிரி ஒரு தலைமுறைக்கே ஒரு நல்ல நெருக்கமான நட்பு உண்டு. அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து ஜீவா இறந்து போயிடுறாரு. அதில் அந்த ஜீவா இறந்தபோது தலைவர்கள் பேசின பேச்செல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நான் தயவு செய்து குளத்தூர் மணியை மீண்டும் படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். காமராஜர்லேருந்து, ராஜாஜிலிருந்து, அண்ணாவிலிருந்து, கலைஞர், கண்ணதாசன்லேருந்து ஜீவா என்கிற மனிதரை பற்றி நீங்கள் ரொம்ப சீமானோட சொல்கிறீங்களே, எவ்வளோ வருத்தமாக இருக்கிறதுங்க தெரியுமா? மனிதரை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அரசியல் கட்சி தலைவர்கள், இந்த கட்சி அந்த கட்சியின் வேறுபாடு கிடையாது, அப்படி ஒரு மரியாதை வச்சிருக்காங்க. அவரை வந்து கொச்சைப்படுத்துவதற்கோ அல்லது இந்த மாதிரியான வார்த்தைகளில் சொல்கிறதோ எவ்வளவு வருத்தத்தை தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கும்போதே குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. தாம்பரத்தில் வீடு, தாம்பரத்தில் குடிசை மக்களாக இருக்கார். அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க மனைவி, அவங்களுக்கு ஒரு வேலை வேணும். ஜீவா கேட்கல. ஜீவா சட்டமன்ற உறுப்பினர். யாரோ காங்கிரஸ் நண்பர்கள் சொன்னே வேலை போடுறாங்க சமூக நலத்துறையில். யாரோ ஆசிரியர் அப்படி இப்படின்லாம் எழுதியிருக்காங்க. ஆசிரியர்லாம் இல்லை, நம்ம சமூக நலத்துறையில் அவங்களுக்கு பணி போடுறாங்க. ஜீவா போய் காமராஜிட்டே சண்டை போடுறாரு. நீ எப்படி போய் போடுவேன் அப்படின்னு சொல்லி. அட போடா, அவன் வாடா போடான்னு பேசக்கூடிய ஒரு நிலைமை. நீ பேசாமல் போ, வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி தான் காமராஜர் இது பண்ணுறாரு. அதே மாதிரி ஜீவாவுக்கு இறந்ததுக்கு பிற்பாடு அந்த குடும்பம் கஷ்டப்பட போகுதுன்னு ஒரு நண்பர் சொன்னார். பெரியார் என்ன பண்ணாரா, நல்ல கேழ்வரகு 6 மாத கேப்ப இதை கொண்டு போய் மாவரைச்சி குழந்தைகளுக்கு கொடுக்க சொல்லுங்க, நல்ல சத்து அப்படின்னு அங்கேயே ஜீவா இறந்ததுக்கு பிற்பாடு 2 பையில போட்டு எடுத்துட்டு வந்தாராம். ஜீவாவுடைய மகன் ஜீவா மணிக்குமார் இப்பவும் இருக்காரு தாம்பரத்தில், ஒரு அண்டர் செக்ரட்டரியா இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறார். அவர் தான் அந்த உண்மை எனக்கு சொன்னார். கொண்டு வந்து கொடுத்துட்டு ஐயா கொடுத்து அனுப்புனாங்கன்னு கும்பிட்டுட்டு, அப்போ அவர் சொன்னாராம், கேழ்வரகை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு இந்த மஞ்சப்பையை கையோட ஐயா வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னாராம். பெரியாருடைய அந்த அட்டாச்மெண்ட்டு. இப்போ அந்த குடும்பங்கள், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள், நுட்பங்கள், இது எல்லாமே பார்க்காம 2 வார்த்தைகள் 3 வார்த்தைகள் அங்கே இருக்கிறத இங்கே இருக்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு, இது 2 இயக்கங்களில் இது ரொம்ப உயர்வானது, அது ரொம்ப தோற்று போச்சு. ஆமாம், நான் கேட்குறேன், ராஜாவே கேட்குறேன், மற்றவங்கள கேட்குறேன், கம்யூனிஸ்ட் இயக்கம் தோற்று போகிறதுல உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? பேசுகிறீங்களா? அப்படி பேசலாமா? கம்யூனிஸ்ட் இயக்கம் நீர்த்து போவதில் மிகப்பெரிய லாபத்தை பெறுகிறவர்கள் இந்துத்துவ சக்திகளாகத்தான் இருக்க முடியும். நேருக்கு நேர் நின்று அடிக்கக்கூடியவங்க நாங்கள். அப்போ எங்களை நீர்த்து போனது அப்படின்னு ஒரு பொது வெளியில் சொல்லுவது என்பது மிகுந்த வேதனையை எனக்கு தருது. ராஜாவோட பேச்சும் சரி, குளத்தூர்மணியோட பேச்சும் சரி, இது ஒரு தத்துவவாதமாக மாறினா அது ஒரு சமூகத்துக்கு ஒரு நன்மையாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு அரசியல் சண்டையாக, சச்சரவாக மாறும்போது அது எந்த அளவுக்கு அது நன்மையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இதன் அடிப்படையில் அடுத்த கட்டம் எப்படி நகரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு தேவையில்லாத ஒரு நெருக்கடியை இன்றைய அரசியல் அது உருவாக்கிருச்சுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். இப்போ அதை எல்லாரும் உணர்ந்து தப்பு இல்லை.
ஒரு நேரத்தில் ஒரு விவாதம் வந்தது. கடந்த காலத்தில் எவ்வளவோ விவாதங்களை எல்லாம் நாம் நடத்தியிருக்கிறோம், ஒருவரை ஒருவர் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஒரு நெருக்கடி வர்ற போது, ஒரு யுத்தம் வருகிற போது குடிமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிரியை எதிர்ப்பதைப் போல இப்போ எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகரணும். திராவிட முன்னேற்றக் கழகம், அதே போல் திராவிடர் கழகம், அதே போல் விடுதலை சிறுத்தைகள், அதே போல் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய பல்வேறு செக்ஷன்ஸ் இன்க்ளூடிங் நிறைய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க, தனித்தனி குழுக்களாக பல பேர் இருக்காங்க. அந்த தனித்தனி குழுக்களாக இருக்கிறவங்க வந்து இந்த விவாதங்களில் கூடுதலாக பங்கு பெறுறாங்க. எல்லாருக்கும் நான் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் நாம் நம்முடைய அவரவர்கள் தத்துவத்திற்காக நிற்கலாம். இந்துத்துவத்தை எதிர்த்து தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய சமூக மாற்றத்திற்காக நிற்கக்கூடிய சக்திகள், தமிழ்நாட்டினுடைய சமூக மாற்றத்துக்காக இருக்கிற சக்திகள், அப்படிப்பட்ட இணைப்பை உருவாக்கி உங்கள் கொள்கைக்கு விசுவாசமாக இருங்க, ஆனால் பொது எதிரியை கண்டறிந்து செய்யுங்க. பல்வேறு சிற்றரசர்கள் இருந்து போராடினாலும் கூட அவனவன் நலன் என்று உண்டு, ஒட்டுமொத்தமான தேசத்தின் நலன் என்று உண்டு. அந்த அடிப்படையில் இதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக வருகிற தலைமுறையை தயார் செய்யக்கூடிய பணிகளில் சம்பந்தப்பட்ட இயக்கங்கள் ஈடுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதுதான் சமூக மாற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.